அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோயம்பேடு சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் சிங்கம் 3. சிங்கம் 1 and 2 வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருந்துச்சு தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, மற்ற லாங்குவேஜில் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணி அங்கேயும் பெரிய ஹிட் ஆச்சு. ஸோ அதனால் சிங்கம் 3க்கு நேச்சுரலாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஊரில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்து காஞ்சனா படம் போச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் தான் போகுது. அண்ட் இந்த படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதான நம்ம இந்த காமெண்ட் ரிவ்யூவில் பார்க்கணுங்க. கதைன்னு பார்த்தீங்கன்னா சிங்கம் 1 and சிங்கம் 2 மாதிரி தாங்க. நம்ம போலீஸ் சூர்யா சார் வந்து வில்லனை பிடிக்கிறாரு. இது இன்டர்நேஷ்னல் வில்லனை பிடிக்கிறாரு. அது எப்படி பிடிக்கிறாருன்றதை ஹரிஸ் சார் வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருக்காரு. முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ ஸ்பீடு இருந்துச்சோ அதோட பயங்கர ஸ்பீடாக போயிருக்கு ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதுதான் இந்த படத்தோட மேஜர் அட்வான்டேஜ். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் தான் பண்ணியிருக்காரு. சூர்யா சாரை பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் அண்ட் மாஸ் எந்த படத்தில் நடிச்சாலும் அவரோட ஃபேன்ஸும் ஒத்துப்பாங்க, ஆடியன்ஸும் ஒத்துப்பாங்க. அதுதான் அவரோட பெரிய பாசிட்டிவ். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா சூர்யா சார் வந்து ட்ரைலர் கத்துறான்னு. ஆக்சுவலி துரசிங்கம் வந்து பார்ட் 1 and பார்ட் 2 கத்தி தாங்க பேசியிருப்பாரு. ஸோ பார்ட் 3 வந்து சொல்லுங்க அப்படின்னு பேசி நம்ம கேட்க முடியுமா? ஸோ அதுதான் ஆக்சுவலி அதை புரிஞ்சுக்கணும் ஆடியன்ஸ். அண்ட் பார்ட் 1 and பார்ட் 2 வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர்ஸ். ஆக்சுவலி நீங்களாம் நிறைய மிமிஸ்லாம் பார்க்குற நிறைய பேர் கலாய்க்கிறீங்க, ஏன் அப்படி கத்துறாரு சிங்கம் சீரீஸும் யாரே சீரீஸையும். பட் படம் ஓடி இருக்கு. அதனால தான் வந்து அவங்க திரும்பியும் ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படமும் கண்டிப்பாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். அண்ட் சூர்யா சாரோட ஆக்டிங்கை பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கண்ணு நிறைய சீனில் பேசியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஃபைட் சீன் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாமே கலக்கியிருக்காரு. இட்ஸ் ஒன் மேன் ஷோ. சூர்யா சார் தான் படம் ஃபுல்லாக வராரு. அண்ட் படம் ஃபுல்லாக பிடிச்சி மெஞ்சிருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொல்ல முடியாது, அனுஷ்கா வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட்டில் பண்ணதால இதுலேயும் இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் வராங்க, ஒரு சாங் வராங்க. ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் அன்சிகா பார்ட் 2 என்ன ரோல் பண்ணாங்களோ ஆல்மோஸ்ட் சிமிலர் கைண்ட் ஆஃப் ரோல். அண்ட் அவங்க வர சீன்ஸ் அந்த அளவுக்கு என்கேஜிங்காக இல்லை. காமெடி பார்த்தீங்கன்னா சூரி பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி சூர்யா சார் வர சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. பட் சூரிய வந்து தனியாக சில சீன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணியிருக்காரு. அது அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதின் சத்யா வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அவர் இந்த மாதிரி ரோல்ஸ் இனிமேல் ஃபியூச்சரில் பண்ணால் நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை தவிர சிங்கம் 1 and 2 நடிச்ச எல்லா ஆக்டர்ஸும் இதுலையும் அப்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2-3 சீன் வந்துட்டு போகிறாங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் கூட இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யார் நடிச்சிருக்காங்கன்னா வில்லன் தகுர் கலக்கியிருக்கார். ஒரு படத்தோட கமர்ஷியல் படம்லாம் வச்சுக்கலாம், ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் வந்து கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் வில்லனாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அந்த வில்லன் கிடச்சிருக்காங்க. அவர் வந்து நியூ அண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால 6 பேக் வச்சிருக்காரு. ஸோ சூர்யா சாரோட ஃபைட் பண்ணும் போது நம்மளும் பெரிய ஹீரோ வில்லன் ஃபைட் வர போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படத்தோட மியூசிக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான் பண்ணியிருக்காரு. பார்ட் 1 பார்ட் 2 பண்ண ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னீஷியனும் இதில் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க, மியூசிக் ரைட்டர் தவிர. டிஎஸ்பி போது ஹாரிஸ் ஜெயராஜ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹாரிஸ் சார் வந்து யூஸ்வலி இந்த மாதிரி ஃபாஸ்ட் பேஸ்டாக அப்படியே ஒரு கமர்ஷியலாக போட மாட்டார். ஹாரிஸ் சார் தான் இன்புட் கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிஜிஎம் வந்து சில இடத்துல கொஞ்சம் ரொம்பவே லவுடாக இருந்துச்சு. அண்ட் சாங்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. கேமராமேன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியன் பண்ணியிருக்காரு. அந்த டாப் ஆங்கிள் ஷாட் முதல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமா கொண்டு வந்ததே நம்ம ஹரிஸா தான் நினைக்கிறேன். நிறைய டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், அந்த ஃபாஸ்ட் பேஸ் ஷாட், அதெல்லாம் எப்படி பண்ணுறானே எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட யோசிப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ். அதை வந்து இந்த படத்தில் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் பார்த்தீங்கன்னா படம் வந்து 2.5 hours கிட்ட ஓடுது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் கதைக்குள்ளே வந்தோன்னா அது வேற ஸ்பீடில் போகுது. ஒரு 2 சாங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அது வந்து பிஎன்சி சென்டர் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம குறை சொல்ல முடியாது. டேரக்டர் ஹரிஸ் சார் ஆக்சுவலி வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான காரியம்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து பெரிய பெரிய கிளாஸ் படம் கொடுத்த டேரக்டர்ஸ் போய் கேளுங்க, அவங்களுக்கு தான் தெரியும். கமர்ஷியல் படம்ன்றது கிளாஸ் படத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரீன் பிளேயோட நீங்கள் வந்து ஆடியன்ஸை வந்து நீங்கள் ஒரு சின்ன கதை, ஒரு ஹீரோ பிள்ளைல பிடிக்கிற கதையை வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ எங்கேஜிங்காக கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ஹரிஸ் சார் வந்து திரும்பியும் பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் யூ டு சார். அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க சிங்கம் 1 பெட்டரா, சிங்கம் 2 பெட்டரா, சிங்கம் 3 பெட்டரான்னு. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கம் 2 இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. சிங்கம் 1 அளவுக்கு இல்லை. அண்ட் கண்டிப்பாக சிங்கம் 1 and சிங்கம் 2 உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த படம் வந்து செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 3.25 out of 5. சிங்கம் 1 சிங்கம் 2 ஃப்ரான்ச்சைஸோட லவ்வர்ஸாக நீங்கள் வந்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் வந்து 3.75 out of 5. தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக, இது சூர்யா ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான்.
சூர்யா சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா கத்துவீங்க, பட் உங்கள் எனர்ஜிலாம் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் செகண்ட் ஹாஃப்ல ஆல்மோஸ்ட் எவ்ரி சீனுக்கு நீங்கள் கத்துற மாதிரி இருக்கும். அதுலேயும் முக்கியம் ஒரு ஏர்போர்ட் சீன் வருது, வேற லெவலில் இருக்கு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த சீனுக்கு கத்துவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சூர்யா சார் வந்து படத்தில் மட்டும் இல்லை, ஒரு ரியல் லைஃப் ஹீரோ தான். அவர் எடுகேஷன் பற்றி நிறைய பேசுவார், ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறார், பட் இதை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசுவார். இந்த படத்துலையும் ஒரு ரொம்ப இந்தியாவுக்கே ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி இதை வச்சு தான் பிளாட் ரிவால்வ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொன்னதுக்கு ஹரி சாருக்கும் சூர்யா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.